கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுடன் மாம்பழக்கூழ் வழங்கப்பட வேண்டும் என தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாம்பழ உற்பத்தியில் முன்னணியில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 8 லட்சம் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் பெரும்பாலானவை மாவட்டத்தில் உள்ள பழச்சாறு தயாரிப்பு ஆலைகளில் மாம்பழக் கூழாக மாற்றப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது சர்வதேச போர் சூழல், ஏற்றுமதி செலவு, கப்பல் போக்குவரத்து கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் பல லட்சம் டன் மாம்பழக்கூழ் தேக்கமடைந்துள்ளது. இதனால் கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதோடு மா விவசாயிகள் மற்றும் தொழிற்சாலை உரிமையாளர்கள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்ட போர் சூழ்நிலை காரணமாக மாப்பழக்கூழ்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் தேக்கமடைந்துள்ளது. கண்டிப்பாக மதிய உணவில் ஜூஸ் மாணவர்களுக்கு வழங்கினால் இங்கு உற்பத்தி செய்யப்படும் மாப்பழக்கூழ்கள் இங்கு உள்நாட்டிலே உபயோகப்படுத்தினால் நமக்கு பெரிதும் இந்த மா விவசாயிகளுக்கும் இந்த தொழிற்சாலைகளுக்கும் பேருதவியாக இருக்கும். இந்த இக்கட்டான சூழலில் கடந்த 2011ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களின் சத்துணவு திட்டத்துடன் மாம்பழ ஜூஸ் அல்லது மில்க் ஷேக் வழங்கும் திட்டத்தை தற்போதுள்ள முதலமைச்சர் விஜய் தற்போது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அரசு நேரடியாக மாம்பழக்கூழை கொள்முதல் செய்வதுடன் பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து கிடைக்கும் என்று கூறுகின்றனர் மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர் சங்கத்தினர். எனவே பள்ளி சத்துணவு திட்டத்துடன் மாம்பழ ஜூஸ் வழங்கும் திட்டத்தை அரசு மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.